Malipuram, let's listen into what he has to say. நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. The then ruling government of Tamil Nadu was slave to BJP. இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி வித்தியாசம். At least then government surrendered directly to BJP, but present DMK government surrenders to BJP indirectly. கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Recent days there has been announcement, colorful announcement. Hope you all noticed it. So இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. People are under pressure and unable to express. இப்ப நம்மள நம்புறாங்க, நம்மள but they are trusting us now. இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. They are trusting Vijay and Tamaraga Vetri Kalagam will stand. நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோட இருக்கணும்ல? அப்படினா we should be faithful to them, right? மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. So on the way, this is very 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 important situation and circumstances. இந்த கூட்டணி இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? Many predictions are going on. இவர் கூட எல்லாம் யார் வர போறா, அவங்க regarding elections and alliance நம்மள பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா 30 வருஷமா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. New to politics, no one will join hands with Vijay. ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. But people have kept me high. அத இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்குல்ல. Even they kept me high in my career. அந்த இடத்தை கொடுக்கணும். ஏனா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ள கூட அரவணைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். We will never do corruption
ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. It was done புரியுதுங்களா by உங்களுக்கு? 10 government எனக்கு அதை of தொட present வேண்டிய government. அவசியமே இல்ல. I won't touch a single penny. ஒரு துளி There is no ஊழல் கரை கூட necessary for me. படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், I won't இது என்ன allow சினிமாவா, not even a single இது என்ன corruption. முதல்வன் படமா, ஒரே நாள் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது You can பாசிபிள் ask me இல்லதான். பட் whether இட் இஸ் a this process, is a right? It movie, is a process. whether Vijay can clean இப்படி such things எதுக்குமே in a day. ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு Yes, வரான் அப்படின்னா practically it is not possible, அவன் கண்ணு but முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது a அப்படின்னா, process. அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? do you think I would be a spectator remaining அதனால இந்த silent தீய சக்தியா in இருக்கட்டும், corruption? இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. Whether be it அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை evil force உண்மையா or தில்லா corrupt force, எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட both மட்டும்தான் இருக்கு. parties shouldn't rule this Tamil Nadu. We அதனால only நீங்க have என்ன the power, சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், capacity என்ன அழுத்தம் நீங்க to கொடுத்தாலும், oppose them and to defeat இந்த them. அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி Whatever பொழைக்கிறதுக்கோ, the இல்ல இந்த pressure அடிமையா on me. இருக்கிறதுனால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு I will என் மேல not மட்டும் bow நம்பிக்கை இருந்தா down அது to the பத்தாது. pressure. I will not என் surrender கூட to டிராவல் pressure. பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். I am not here to bow down. அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்கிறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? Whether you all work hard, right? I'm asking you all. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது, செய்வீங்கல்ல? அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து There shouldn't be any compromise. கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து anyone சேர்ந்து for உழைச்சி anything. ஜெயிப்பீங்கல்ல? சரி, நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே Hope you all கிடையாது. work அப்படி for ஜெயிக்கிறதுக்காக நாம victory என்ன by being செய்ய united. போறோம்? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள் கிட்ட போகணும், மக்களோட மக்களாவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கிறோம். அதுக்காக நாம என்ன செய்ய போறோம், என்னெல்லாம் செய்ய போறோம், அதுக்காக இந்த மீட்டிங். Even the present ruling government have forgotten Anna, but we shouldn't never forget Anna. We should take இந்த Anna ரெண்டு right to கட்சிகள், ஆண்டு people. கட்சியா இருக்கட்டும், இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்னா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்னா Be it then ruling government or present ruling government. According to them, நமக்கு booths நம்ம are டிவிகேக்கு just for அது ஒரு fake votes. ஜனநாயக கூடம். அங்க But for ஜனநாயகம் TVK, திருடாம நம்ம பாத்துக்கணும். booths are ஒவ்வொரு democratic ஓட்டையும் place. நம்ம பாதுகாக்கணும். எப்படி We should பாதுகாக்கிறது? ensure democracy and we ஒவ்வொரு should வீட்டுல protect, இருக்கிற ஒவ்வொரு secure ஓட்டும் நமக்கு தானே each ஃபர்ஸ்ட் and கன்ஃபார்ம் பண்ணுங்க. every எனக்கு vote தெரிஞ்சு in தமிழ்நாட்டுல booth. ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான். Irrespective அவங்க of என்ன அவங்க party குடும்பத்துல ஒருத்தனா differences, பாத்துக்கிட்டு இருக்காங்க. Vijay is living அதனால in இந்த each கட்சி கிட்சி residential. எல்லாத்தையும் They are all தாண்டி seeing இந்த me as விஜய் one கூட among கூட them, நிக்கணும்னு one முடிவு among their பண்ணிட்டாங்க. family members. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள They had taken பாதுகாப்பா decision பூத்துக்கு already. கூட்டிட்டு வாங்க. They should நம்மளோட இந்த stand. விசில் They are சின்னத்துக்கு going to ஓட்டு போட stand வைங்க. with this Vijay. Make them to vote for whistle symbol.
ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர். நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். Function independently and ensure victory. நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம். Each and every one, you're all important to me. நீங்க தான் நம்மளுடைய இந்த BLAs பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்துல நின்னு வேலை பார்க்க போற ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். You're all frontline warriors who is going இப்ப to நடக்க work போறது along வெறும் the எலெக்ஷன் frontline கிடையாது, agents. இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, it is democratic war. இந்த தீய சக்தி எப்படி You all commandos to lead இந்த the தீய democratic சக்தியோட war. தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். You all know the tactics of அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா evil இருக்கணும். forces. We have to be நம்ம cautious. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. We have less than 3 உங்களுக்கு இந்த months for விஜய் election. பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா உங்களோட Our உழைப்புல victory அதை காட்டுங்க. Depends on your groundwork. அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? உங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன். I will share you one story to. சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஸோ வேற வழி இல்லாம அந்த நாட்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுத்தி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது, பெரிய மருது, சையது, கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி அந்த 2 பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டையை திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார். அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது, கார்கிகள் என் கூட இருக்கும் போது Why I have to worry? நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதான? Can't we revive our state? அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த TVK படை, Our TVK force, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. எல்லாரும் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ்.
நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் Everyone stand up and repeat what உண்மையாக I'm saying. உழைப்போம், In this சத்தியமாக 2026 உழைப்போம், election, we all will work உறுதியாக hard. உழைப்போம், We all will work ஒற்றுமையாக உழைப்போம். truthfully, honestly, unitedly. Please sit down. உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய Upcoming election is very different election which Tamil Nadu has never faced. இதை நாம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்டரியோட பெரிய ஃபோர்ஸா இருக்குது, வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல, அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க சொல்லலாம், ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சிட்டாங்க. No one can predict upcoming election, but they can say that. But people have already decided. நமக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம், தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. Let's announce. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, revive the Tamil Nadu from slave corrupted force and evil force. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தாயின் தவ புதல்வர் தலைவரின் பொற்கரங்களால் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். முக்கியமகளே, நம்முடைய வெற்றி சின்னத்தை வரலாறு படைக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை வெற்றி தலைவர் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் இதோ அறிமுகம் செய்கிறார். விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் உங்க விஜய் எவன் குரல்னா, வெற்றி தலைவர் இதோ அறிமுகம் செய்கிறார். வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊர் முழுக்க உலகம் முழுக்க புதிய சரித்திரம் படைக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை லட்சினை வெற்றி சின்னம் விசையோடு இதோ. வெற்றி தலைவரின் வெற்றி சின்னம் விசில். உழைக்கும் மக்களின் சின்னம் விசில், பாட்டாளிகளின் சின்னம் விசில், தாய்மார்களின் சின்னம் விசில், தமிழ்நாட்டின் சின்னம் விசில்.
இந்த லோகோ லட்சணையை ஆதாரமாக கொண்டு வீட்டுக்கு வீடு நம்முடைய கேம்பெயின் பரப்புரை துவங்குகிறது என்பதை நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இனி வீட்டுக்கு வீடு விசில். Well, on this, my colleague Vijay Gopal joining us for the broadcast. Vijay, this was a big hint of the alliance coming in from the TVK chief and active Vijay. A big, powerful speech there from him, and he's gone on to say that have an army to win alone. How exactly are you perceiving this, especially when it comes to the alliances in Tamil Nadu? In a way, very importantly, he had reacted over pressure on TVK Chief Vijay. He questions cadre whether anyone can pressurize him, TVK Chief Vijay. The question asked him after CBFC issues and CBI inquiry. He questioned whether no one can pressurize him. Even he said that the pressure is on people, and even he pointed out that both the DMK and ADMK government have failed. Then ADMK government, also present DMK government have failed over various issues. He had gave a confidence saying that upcoming elections is going to be very different election and very important election for Tamil Nadu. And he also mentioned that Tamil Nadu people have already decided to win, to give victory to TVK, Tamaraga Victory Kalagam. He also pointed out that the main important point what he had mentioned is regarding the alliance. He said that TVK is a very huge force, large force, which can face election independently also. So in a way, TVK Chief Vijay is declaring that TVK is going to face election on its own. So without any alliance partner, without forming any major alliance, right. TVK is ready to all set to face this election independent. Right, Vijay, I'm really sorry to interrupt you there. We actually have Mr. Kovai Satyan of the AIADMK joining us on the broadcast. Sir, I also wish to get a word in from you at this point. The actor-in-chief Vijay has gone on to say that, that he's not scared of pressure and they're going to perhaps even fight the elections alone. How exactly do you view this, given the fact, the NDA is also going to ahead to forge an alliance with your party. There's the DMK also on the other end that's into an alliance, but Vijay seems to be opening a third front. Best wishes for him as a political startup. Anybody who claims to be a leader of a political party, if he doesn't do the things right, they will be under pressure. They will be under the pressure to meet the expectations. They will be under pressure to deliver. So Mr. Vijay is no exception. He has taken the responsibility and floated a party, and he calls himself as the leader of the party, which he started. He has to deliver. So definitely he will be under pressure. So this is one of the qualities that is expected out of a leader. And there is nothing big to take credit on this. And this is not a movie to make statements like this. This may get him some whistles and claps. But whatever he had said. Right. Sir, Vijay has time and again hit out at your party as well for, what he calls misgovernance. And apart from this also, he said this very confidently that he's enough to take on the DMK. That's what it is expected of somebody who has started a party. These are all statements which has only values for the cadres, wherein they will be applauded. But in reality, you as a leader and a party has to do welfare for the people and deliver. Whether you sit in the opposition or whether you are in the ruling government, you have to deliver welfare schemes and measures, and you have to face challenges which gives benefit for the public, Aam Janta. Unfortunately, Mr. Vijay is still not there. He is still only in media and media space, making statements. He is not seen on the ground. He is not seen with the government and he is not seen with the people. They are only playing a perception battle. That's it. I also wish to understand from you, because you mentioned that Vijay has negligible presence on ground. That's something that you've gone on to say. Especially there are questions after the Karur tragedy looming over, and there's also something that he's gone on to say that he will not bow down under pressure. How exactly do you perceive that coming in from the leader? I said the first statement, it is expected out of a leader who calls himself a leader of a political party. They have to face pressures. They have to take pressures if they don't deliver.
and they will be under pressure to deliver, and Vijay is no exception. After Karur incident, there was a very long silence from him. Now, after about some months silence, he has come out and made some statements. His style of functioning, people have to decide whether it is okay for them, whether it is agreeable for them. The recognition has to come from the people, but with this style of functioning, it will be hard to get a recognition. Right, we also have Mr. Veera Raghav joining us on the broadcast. Veera, I also wish to understand from you, this is a power-packed speech that was given by, of course, the TVK chief and actor Vijay. What are your key takeaways from his speech? I think three very key takeaways. One, he's got to walk the path alone right now. It's become very clear the tenor and the tone of the speech attacking both the AIADMK and the DMK is perhaps a change from the kind of attack that he launched only largely focused on the DMK in earlier speeches. So I think that's crystallized categorically, sending out a message that, look, nothing is going to make me bow down to pressure, which is perhaps an indication and a message across to the center as well that he's not going to bow down to pressure on him. That's the first categorical takeaway, is that the TVK will walk it alone, perhaps not have any open understanding with the NDA. Obviously, it was never with the DMK alliance, but no open understanding with the NDA, and it's going to be a three-way fight in Tamil Nadu. That's the first clear aspect. The second clear aspect is the emphasis on the whistle and the message to his own party and the booth workers. This is perhaps the first categorical political electoral message that's come from Vijay, saying that we are coming in for an election and the booth workers will be allowed to function independently. The third, but perhaps where one really needs to wait and watch, is that there is still high on rhetoric, but in terms of substance, in terms of candidates, we still don't have clarity. So I think the biggest takeaway from today is that Vijay will largely have to walk alone without allies. Or no major ally as far as this election is concerned, and he's declared that he has the power to go to win the battle alone, and that's a clear declaration of intent that they are going to do this election alone, go into this election alone.